வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம், இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7.5 சனி, இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது நபர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் இந்த 2026 போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலன் தான். கடகராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் சரி, போன மாதம் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட பலன்களில் ஆகா ஓகோ நிச்சயமாக இருந்திருக்காது. சிலருக்கு விதிவிலக்காக மாற்றங்கள் தரலாம் அவர்கள் ஜனன ஜாதகத்தினுடையபடி.
ஆனால் இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் தரும் அப்படின்னா, இவர்கள் ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா அட்டம சனியில் மீள்றதே உங்களுக்கு கிஃப்ட் தான். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால், குரு எத்தனாம் இடத்தை, 4ஆம் இடத்தை பார்வை செய்வதால் இவர்களுக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகமும், சுபகாரிய விஷயங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுற அளவுக்கு இந்த தை மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வீடு தடையாக இருந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் பூமி பூஜை போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பார்வை செய்கிறார். அப்படின்னா உங்களுடைய கர்ம தோஷத்திற்கு, கர்ம வினை, அதாவது கர்ம வினைனா நம்ம செஞ்ச வினை தான் கர்ம வினை, அதற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு நல்ல கர்ம வினைகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே விதைச்சது தானே முளைக்கும், மற்றது எதெல்லாம் முளைக்காது. என்ன விதைச்சுமோ அதுதான். அந்த கர்ம வினைக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல பார்ப்பதால் நீண்ட நாட்களுக்கு பிறகு தடை தாமதம் அடைந்த திருமணங்கள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் தோல்வி அடைந்து 2ஆம் திருமணம் அதற்குரிய பாக்கியங்கள் இந்த தை மாதத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணங்கள் கை கொடுக்கறதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெற்றோருடைய அனுமதியோடு திருமணம் செய்யுங்க, அதுதான் நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம், கலை சம்பந்தப்பட்டது, சினிமா, நடிப்பு, நாடகம் போன்ற கலை சம்பந்தப்பட்டதில், ஊடக சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ஊடக சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். ஆன்லைன் பிஸ்னஸ்கள் செய்வதற்கு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது. இவர்களை பொறுத்த வரைக்கும் திடீரென்று பணப்புழுக்கம் வரும், பணத்தை சேர்த்து வச்சுப்பது நலம். உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புதுசான தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ஒரு ரூமில் 2 ரூமில் வாழ்ந்தவங்க வீடு பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்வதால் வீடு கட்டக்கூடிய அமைப்பு தந்துவிடும். திருமணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அலைன்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், வரன் தேடி வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. வரதை முடிச்சுட்டு போங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருப்பதால் நீண்ட நாட்களுக்கு தடை தாமதமாக நின்று இருந்த திருமணம்லாம் இப்போ வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்புகள், பிரிந்த நட்புகள் ஒன்று சேரும். பிரிந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு பிரிந்த நட்பு எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. உங்களோட மன்னிப்பு கேட்டு ஏதோ ஒரு விதத்தில் எதையும் எதிர்பார்க்காம சேர்ந்துக்கோங்க, நல்ல நட்பாக இருந்தால். அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குருமார்கள் பொதுவாக கற்றுக்கின வித்த பாழடையாது. உங்களிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களிடம் வருஷத்துக்கு ஒரு முறை ஆசீர்வாதம் வாங்குவது நல்லது. அது குறிப்பாக இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னாலே நம்ம மேலே வந்துடுவோம். உங்களுக்கு ஜோதிடராகட்டும், ஆசிரியர்களாகட்டும், யார் உங்களுக்கு ஜீவனத்திற்கு கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.